எல்லாரும் வேதத்தை எடுத்து வந்திருக்கீங்களா? வேதத்தை எடுத்து வந்தவங்க வேதத்தை உயர்த்தி காட்டும்படி தயவாக கேட்கப்படுகிறது. வேதத்தை எடுத்து வந்தவங்க எல்லாம் வேதத்தை தூக்கி காட்டணும். ஓகே, இந்த சபை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? எல்லாரும் கையிலும் வேதம் இருக்கு. யார் கையில நான் சொன்ன மாதிரி டைரி இருக்கு. டைரி இருக்கு எல்லார் கையிலயோ? வேத புக்கு இருக்கணும், டைரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கடைசியா நான் எடுத்தப்ப. ஞாபகம் இருக்குங்களா? சரி, ஓகே ஓகே. நம்ம வேதத்துக்கு நேரம் கடந்து செல்லும் போது நம்ம ஊழியக்காரங்க ஐயோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. சங்கீத பகுதி வாசிச்சாலும் வேத பகுதிகளை கடந்து சென்றாலும் ஒரு வார்த்தை 3 தடவை சொல்ல சொன்னாங்க. என்ன வார்த்தை? சொல்லும் அடியே. ஓகே, நம்ம இப்ப பார்க்க போற வார்த்தை என்ன அப்படின்னா, கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா? ஃபாதர்ஸ் டே அந்த செலிப்ரேட் பண்றோமா? சொல்லுங்க. பண்ண சந்தோஷம் எனக்கு. எத்தனை பேர் பண்றீங்க? குறைவான பிள்ளைங்க. ஆமா, ஃபாதர்ஸ் டேவை நம்ம அந்த அளவுக்கு கன்சிடர் பண்றது இல்ல. ஆனா மெயின் யாரு? அப்பா தான் இல்லையா? அப்பா இல்லாம யாருமே இல்ல. அப்பா இல்லைன்னா அம்மா இல்ல. அம்மா அப்பா இல்லைன்னா பிள்ளைங்க இல்ல இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபரை நம்ம என்ன பண்றோம்? எப்போதுமே ஓரம் கட்டி வச்சிடுறோம். குடும்பத்துக்கு தலைவர் என்ற பட்டம் வந்து யாருக்கு சூட்டப்படுகிறதுன்னா தலைவிக்கு தான் சூட்டப்படுகிறது இல்லையா? மனைவி தான் எப்படி இருக்கிறாங்க? ஆளுகை செய்கிறவங்க இருக்காங்க. கரெக்டா? தப்பா ஏதாவது சொல்றேன்னா? சரி, தவறா சொல்றா மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே. அப்படிப்பட்ட தகப்பனை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா அந்த நம்ம கடந்த நாட்கள் வந்து அதை பத்தி நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். சரிங்களா? அப்ப வேதத்தின் அடிப்படையில நம்ம ஒரு தகப்பன்னா யாரு, தகப்பன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆனா இங்க தகப்பன் இருக்கீங்களா? தகப்பன்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க. ஓகே, சந்தோஷம். நீங்க நினைக்கலாம், ஐயோ தகப்பன் இல்லையே. ஆனா அந்த மெசேஜ் நான் யோசிச்சேன். ஆண்டவரே, நம்ம எங்க சர்ச்சில் தகப்பன் கம்மியா தான் வராங்க. இந்த மெசேஜ் எனக்கு நீங்க திருப்பி எனக்கு இதை விட்டு கெட்ட போக என்னால முடியல. நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இதுலதான் நின்னேன். இதை விட்டு என்னால அடுத்த போறோம். சரி, நான் சரித்திரம் எடுக்கலாம், இல்ல வேற ஸ்டோரி போகலாம், இல்ல வேற போயிடலாம். நிறைய நான் யோசிச்சேன். அது எதுவுமே எனக்கு வந்து உட்கார்ல. ஆனா இது மட்டும் தான் எனக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சு. இதுக்கான உறுதியான அது எப்படி சொல்றது, அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்துச்சு. இந்த வாரங்கள்ல நிறைய இடத்துல இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். நான் ரிப்பீட் பண்றேன், அவ்வளவுதான், புதுசா எடுக்கல. அப்படி இருக்கும் போது எங்க சர்ச்சில ஃபாதர்ஸ் இல்லையே சப்பா, நான் எடுக்கலாம் அது பிரயோஜனப்படுமா கேட்கும் போது, அப்போ இங்க இருக்கிற மதர்ஸ் தான் என்ன பண்ண போறீங்க? ஃபாதர்ஸ்ட போயிட்டு கன்வே பண்ண போறீங்க. நீங்க என்ன மெசேஜ் எடுத்தாங்க, இன்னைக்கு இதான் சொன்னாங்க அப்படின்னு போயிட்டு என்ன பண்ண போறீங்க? அப்பா கிட்ட நீங்க சொல்ல போறீங்க, கணவர்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. என்கிட்ட என் கணவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னில இருந்து நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க சர்ச்சில் என்ன மெசேஜ் எடுத்தாங்கன்னு. நான் நோட்ஸ் எழுதும் போதே ஐயோ நம்ம போய் சொல்லணும், அதுக்காகவே என்ன செய்வோம், கவனமா எழுதுவோம், இதை போய் சொல்லணுன்றதுக்காகவே. அப்போ வந்த உடனே டைம் கிடைக்கும் போது எங்க சர்ச்சில் என்ன எடுத்தாங்களோ அந்த மெசேஜ் அப்படியே சொல்லுவேன். அதே மாதிரி இங்க வந்துமே சரிதான், இன்னைக்கு சர்ச்சே எப்படி போச்சு, சர்ச்சில் என்ன மெசேஜ் எடுத்தான்னு சொல்லுவோம், நான் சொல்லுவேன். இப்போ லாஸ்டா ஜெனிஷா மெசேஜ் எடுத்தாங்க. அப்ப எடுக்கும் போது நான் எடுக்க வேண்டிய வார்த்தை ஏற்கனவே நான் தியானிச்சு வச்சிருக்கேன். அந்த வார்த்தை மகள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என் கணவர் மூலம் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. அந்த எங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் டைம் தான், அதுலயே நாங்க வேதத்தை டிஸ்கஸ் பண்றோம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வேதத்தை வந்து இன்னைக்கு கேட்கிற சத்தியத்தை நம்ம போய் என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு நீங்க தான் போய் சொல்ல போறீங்க. எல்லாம் உற்சாகமா இருக்கலாமா? என்ன சொல்ல போறாங்கன்ற ஆர்வமா இருக்கா இல்லையா? தகப்பன் தானே, என்ன பத்தி சொல்ல இல்ல அப்பெல்லாம் கிடையாது. தகப்பனும் வருவாங்க, தாயும் வருவாங்க இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப தகப்பன்றது வந்து அப்பா மட்டும் கிடையாது, அம்மாவும் சேர்ந்துதான் வர போறாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் முதல் தகப்பன் யாரு? வெரி குட், ஏசப்பா இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா யோவான் 3:16 நம்ம எடுப்போம். யோவான் 3:16
16. இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடத்துல வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். சகோதரிகள் எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா பார்க்காம சொன்னாங்க. ஏன்னா நம்முடைய இயேசு அப்படின்னு சொல்லிட்டாலே, இயேசுடைய அன்புன்னு சொல்லிட்டாலே, அந்த அன்பு வெளிப்படுத்துறதுக்கு ஒரே வசனம் எல்லாம் சுத்தி பாத்தீங்கன்னா இதுதான், இந்த யோவான் 3:16. அப்ப இந்த யோவான் 3:16 பாத்தீங்கன்னா அவருடைய அனாதை அன்பு நம்ம மேல வச்சது விளங்கும். என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் பூமிக்கு தகப்பனாக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாரு? அனுப்பி வைத்தார். அப்ப நமக்கு தகப்பனாகிய பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு எப்படி அனுப்பி வச்சார்னா, ஒரு தகப்பனை போல இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அப்ப நமக்கு முதல் தகப்பன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசப்பா தான். அப்ப இந்த ஏசப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நன்றி சொல்லணும். வெரி குட். அப்புறம் ஃபாதர்ஸ் டே தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? சகோதரிகள் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். ஃபாதர்ஸ் டே தான் பார்க்கறோம் இன்னைக்கு. போன வாரம் ஃபாதர்ஸ் டே, ஆனா நம்ம இன்னைக்கு இந்த வாரம் என்ன பண்றோம்? செலிப்ரேட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பாவுக்கு என்ன சொல்றோம்? எப்படி விஷ் பண்ணுவீங்க? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்படின்னு அப்பா சொல்லலாம், இல்ல ஜீசஸ்ன்னு சொல்லலாம், இல்ல எப்படினாலும் உங்க விருப்பம் இருக்க ஏசப்பான்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லலாமா? இல்லன்னா தந்தைய தின நல்வாழ்த்துக்கள் ஏசப்பான்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா சந்தோஷப்படுவாரா? என் பிள்ளைங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு விஷ் பண்ணிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டப்பாங்க. எல்லாரும் அன்னைய தினத்துல விஷ் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷனுக்காக மறுபடியும் விஷ் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. இப்போ நம்ம முதல் தகப்பன் நமக்கு யார் அப்படின்னா ஏசப்பா தான். சரிங்களா? ஏசப்பா நம்ம விஷ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு தகப்பனுடைய குணங்கள், ஒரு தகப்பனுடைய பொறுப்புகள், ஒரு தகப்பன் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்ற தலைப்புல நம்ம இப்போ பார்க்க போறோம் வேதத்துல. சரி, அதுக்கு உலகத்துக்கெல்லாம் முதல் தாயின்னு ஒருத்தவங்க சொல்லுவோம், உலகத்துக்கெல்லாம் முதல் தகப்பன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது ஹிந்துஸ்க்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியல. யாரு? ஓகே, அந்த ஆதாம பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆதியாகமம் 2:15 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தகப்பனை குறிச்சு சொல்றேன். தாய்மார்களும் நோட் பண்ணிக்கோங்க, தகப்பனும் நோட் பண்ணிக்கோங்க. படிங்க. ஆமென். அப்போ தேவன் பாத்தீங்கன்னா ஆதாம கொண்டு வந்தேனார இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏவாள்னு மென்ஷன் பண்ணிருக்கா இருக்கா பாருங்க. நான் தெரியாம படிச்சுட்டேன், பார்க்கலாம். ஏவாள் ஏதா இருக்கா? இல்ல. அப்ப அங்க யார் இருக்கா? ஆதாம் இருக்காங்க இல்லையா? ஆதாம் என்ன பண்ணாங்கன்னா ஏதேன் தோட்டத்தை ஏசப்பா என்ன பண்ணாரு? உருவாக்கினாரு. அதை என்ன பண்ணாங்க? பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அப்ப ஆதாம்ன்றது நமக்கு யாருன்னா முதல் தகப்பன். அப்ப ஆதாம் மூலம் மொத்தமா ஒரு ஜெனரேஷன் என்ன பண்ணுது? தலைமுறையா வர ஆரம்பிச்சது இல்லையா? அப்ப முதல் தகப்பன் அவருடைய வேலை என்ன அப்படின்னா பண்படுத்தணும், பாதுகாக்கணும். சரி, ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டன்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சபையையும் குடும்பத்தையும் குறிக்குது. எதை? சபையையும் குடும்பத்தையும் குறிக்குது. ஒரு தகப்பன், ஒரு தலைவன் குடும்பத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும். இப்ப பண்படுத்துறதுன்னா பண்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. என்னது? சீர்படுத்துறாங்க. சீர்படுத்துதல்னா ஒழுங்காக்குறாங்க. ஒழுங்காக்குறது அப்படின்னா என்னங்க போயிட்டே இருக்கீங்க? என்னது? அதான் வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு குடும்பம் சரியில்லாம இருக்கும். ஒரு கணவன் சரியில்லாம இருக்கலாம், மனைவி சரியில்லாம இருக்கலாம், பிள்ளைங்க சரியில்லாம இருக்கலாம், குடும்பம் சரியில்லாம இருக்கும், இல்ல சபையிலோட சபை விசுவாசிகள் சரியில்லாம இருப்பாங்க. ஆனா அதை என்ன பண்ணணும்? ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? அதை ஒழுங்குபடுத்தணும், அதை சீர்படுத்தணும், அதை பண்படுத்தணும். ஒரு வயல் நிலம் இருக்குன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் வயலை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது. கிராமத்துல இருந்து எனக்கு தெரியும் வயலை பத்தி. இப்போ வயலை பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி இருக்கும்? மண்ணா அப்படியே சேறு சகதியமா இருக்கும். அதை எடுத்தோடனே விதை போட்டா அது என்ன பண்ணாது? வேதத்திலே இருக்கு. அந்த விதையை நம்ம போட்டா என்ன ஆகும்? வளைஞ்சி வராது, பலன் கொடுக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி அதை நல்லா சமமாக்கி அதை சூப்பராக்கி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? விதை போடுவாங்க, அது பலன் வரும். அப்ப பண்படுத்தணும். அப்ப குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும்?
பண்படுத்தணும், பாதுகாக்கணும். பாதுகாக்கிற விஷயத்தை நம்ம பாக்குறோம். என்ன பாதுகாக்கணும்? வேலி அடைச்சி ஒரு வீடு இருக்கு, ஒரு வீடு என்ன பண்றோம்? வேலி அடைச்சி அதை பாக்குறோம். இப்ப நமக்கு தகப்பன்மாருக்கு கொடுக்கப்பட்ட மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களை என்ன பண்ணோம்? பாதுகாக்கணும். இப்ப பாதுகாக்காம நம்ம என்ன பண்ணக்கூடாது? என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு வந்தேன், நான் பாட்டுக்கு போனேன், ஏன் வேலையை பார்த்தா வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு குடும்பத்தை என்ன பண்ணாம இருக்க கூடாது? பாதுகாக்காம இருக்கக்கூடாது. ஏன் பாதுகாக்கணும்? பாதுகாக்கலாம் குடும்பம் சீர்கெட்டு போயிடும். திருட வருவான் வீட்டுக்குள்ள, கொலைகாரங்க வருவாங்க வீட்டுக்குள்ள. நம்ம வேலி அடிச்சு பாதுகாக்கணும். நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. ஆமென். அப்போ திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற, இப்ப சகோதரி சொன்னாங்க பாதுகாக்கலாம், என்ன அந்த குடும்பம் என்ன ஆயிடும்? சீர்கெட்டு போயிடும். அப்போ அந்த தோட்டன்றத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, ஏன் பாதுகாக்கணும்? படிச்சோமே, ஒரு தோட்டம் இருக்கு, என்ன ஆகும்? ஆடு வரும், மாடு வரும், எல்லாம் வந்து என்ன பண்ணும்? அந்த பலன் அது மேய்ச்சிட்டு போயிடும். அப்போ இங்க நம்ம பாக்குறோம், தோட்டம்ன்றது என்னன்னா ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல நம்ம தோட்டம் பாக்குறோம் இல்லையா? இந்த திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது? குடும்பத்தை குறிக்கிறது. அப்ப இந்த குடும்பத்தை கெடுக்கிற குழிநரி சிறுநரி உள்ள விடாம அதை என்ன பண்ணணும்? நம்ம பாதுகாக்கணும். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத நபர்களை உள்ள விடாம நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாக்கணும். இப்ப கணவன் மனைவி பிள்ளைகள், அடுத்த நபரை, கணவன் மனைவி பிள்ளைகள், இது ஒரு குடும்பம். இதுல மூணாவது நபர் நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கவே கூடாது. நல்லா கவனிங்க, சேர்க்கவே கூடாது. முக்கியமாக பார்க்கும்போது என்னன்னா, கணவன் மனைவி 2 பேருக்குள்ள என்ன ஆகும்? பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். விட்டா பாத்தீங்கன்னா கொலை வரைக்கும் போகும். அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுவாங்க? அவங்க சமாதானம் ஆயிடும். ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? ஆனா அந்த மூணாவது நபர் எப்ப உள்ள வராங்களோ அப்பதான் சமாதானமே இல்லாம பிரிவினை அதிகமாகும். அப்போ அந்த குடும்பத்தை கெடுக்கிற அந்த குழிநரிகளா இருக்கலாம், சிறுநரிகளா இருக்கலாம், தந்திரம் உள்ள எந்த நபரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. இப்ப கணவர் மனைவிகளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவங்க உணர்த்துனால சொல்றேன். கணவனுடைய நண்பர்களை மனைவிக்கு ரொம்ப நெருங்கி என்ன பண்ணக்கூடாது? பழக வைக்கவே கூடாது. மனைவியோட நண்பர்களை கணவருக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்பி நெருங்கி வைக்க கூடாது. மூணாவது நபரை நம்ம வீட்டில் உள்ள மனுஷர்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது? நெருங்கி பழக வைக்க கூடாது. பூவும் பிஞ்சுமா நல்ல செழிப்பா இருக்கிற குடும்பத்தை என்ன பண்ணிடுது? கெடுத்து போட்டுடும். நமக்கே தெரியாது. அது வந்து அழுகி அது நாற்றம் எடுக்கும் போது நமக்கு தெரிய வரும். அப்ப வந்து ஒரு குடும்பத்தை காக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா தகப்பனுக்கு முக்கியமாக இருக்கு. அப்ப மூணாவது நபரை உள்ள விடவே கூடாது. அப்ப என்ன பண்ணும்? வேலி அடைத்து அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்னா, வேலின்றது என்னது? பாதுகாப்பு. நம்ம வந்து வேலையும் செய்யணும், குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணும்? கண்காணிக்கணும், பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு, முதல் பாதுகாப்பு யாரு? தகப்பன் தான், தாய் தான். அவங்கள மீறி யாராவது பாதுகாக்க முடியுமா? முடியாது. அப்ப குடும்பத்துக்கு மெயின் என்னன்னா பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா தந்தைக்கு இருக்கு. இரண்டாவதாக நம்ம பாக்குறோம் நோவாவுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நோவா ஆதியாகமம் 7:1 எடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இப்ப நம்ம இத பாக்குறோம், நோவாவுடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பம் இல்லையா? இப்ப நோவா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் அழிக்கப்படுறாங்க, எல்லாம் அழிக்கப்படுது. ஆனா அந்த நோவா ஒரு நல்ல தகப்பனாக, உத்தமனும் நீதிமானுமாக இருந்ததுனால அவரின் நிமித்தம் என்ன பண்ணுது? பாதுகாக்கப்பட்டது. கணவர் மனைவி பாதுகாக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டாங்க, மருமகள்கள் என்ன பண்ணாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிருகங்கள் எல்லாமே பறவை என்ன பண்ணுது? பாதுகாக்கப்பட்டது. அப்ப அதுக்கு நோவா எப்படி இருந்தாரு? தேவனுடைய பார்வையில உத்தமனும் நீதிமானமா இருந்தாரு. ஒரு தகப்பன் உத்தமனும் நீதிமானா இருந்தால்தான் அந்த குடும்பம் என்ன பண்ணும்? பாதுகாக்கப்படும். இப்ப பாத்தீங்கன்னா கணவர் வந்து இப்ப சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பணத்தை மட்டும், ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வயல வந்து அவரு வந்து சீர்படுத்தாம யார்கிட்ட கொடுத்து பணத்தை மட்டும் அனுப்பி
கூப்பிட்டு இது நீங்க பாத்துக்கோங்க அந்த வயலை, இது கட்டுற பலன் எனக்கு கொடுங்கன்னு திருப்பி கேட்கும் போது அவரு வந்து சொந்த நிலத்தை பாதுகாக்கிறதையும் இன்னொருத்தங்க பணத்தை கொடுத்து இந்த பக்கமே வராம நீ பாத்துக்கோன்னு சொல்றதுலயும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அப்ப தன் சொந்த நிலத்தை, தன் சொந்த குடும்பத்தை, தன் சொந்த பிள்ளைகளை மனைவிகளை யார் பாதுகாக்கணும்? அப்ப அதுக்கு தகப்பன் எப்படி இருக்கணும்? உத்தமனும் நீதிமானுமா இருந்தாதான் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும். ஓகே, அடுத்த தடவை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது நபர் ஆபிரகாமை பார்க்கலாம். அடுத்தது யார் நம்ம பார்க்கிறோம்? ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:1-11. அது வாசிக்க வேண்டாம், நான் சொல்ற வார்த்தை மட்டும் கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா போதும். சரி, ஓகே. இப்போ ஆதியாகமம் 22:1-11 இந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா? ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஏசப்பா, உன்னுடைய சொந்த புத்திரன் ஏகசுதன் என்று பாராம அவனுக்கு என்ன பண்ண, எனக்கு தகன பலியிடுற. ஆனா அந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எப்ப கொடுக்கப்பட்டது? வயதான காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரே மகன். அவன் தான் சுதந்திரவாளி. ஆனா அந்த குழந்தைய வயசான நேரத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைய கொடுத்த மாதிரி கொடுத்து தேவன் என்ன சொன்னாரு? தகன பலியிடுறாங்க. தகன பலினா நம்ம பாஷையில சொன்னா கொன்னுடுன்றாங்க, எனக்காக பலியிட்டுன்றாங்க. அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு? இல்ல ஏசப்பா, வயசாக எனக்கு கொடுத்த ஒரே குழந்தை, நம்ம விட்டுருவோமா? நம்ம விட மாட்டோம் இல்லையா? ஐயோ, என் ஒரே குழந்தை ஆசாசியா நான் கஷ்டப்பட்டு நான் வந்து வரம் வாங்கி வயசான நேரத்துல அந்த பிள்ளைய நான் பெற்றெடுத்தனே, இத போய் நீ பலியிட சொல்றீங்க ஏசப்பா, கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆனா அந்த ஆபிரகாம் என்ன பண்ணல? ஒரு வார்த்தையும் கேட்கல. அந்த விசுவாசத்தின் தகப்பன்றத உச்சத்தை எப்ப அடைந்தார் அப்படின்னா இந்த இடத்துலதான் அடைந்தார். தன்னுடைய ஒரே குமாரனை என்ன பண்ணாரு? அவரு தகன பலியாக எடுக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. சரி, ஓகே, சம்மதிக்கிறாங்க. கூட 2 பேரும் ஆள் இட்டு போறாங்க. மோரிய மலைக்கு இட்டு போறாங்க. கூட யார் போறாரு? ஈசாக்கு போறாரு. ஈசாக்கு போகும்போது எப்படி போறாங்க? அப்பா எங்கேயோ தகன பலியிட போறாங்க, நம்மளும் போறோம், அப்பா கூட ஹெல்ப்பா போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அப்பாவை நம்பி என்ன பண்றாரு? ஈசாக்கு கடந்து செல்றாரு. அங்க போகும்போது அந்த மலையை 3 நாள் பிரயாணமா. என்ன, எத்தனை நாள்? 3 நாள் பிரயாணம். 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு ஒரு மலையை பாக்குறாங்க. அந்த மலையை பார்த்தோன்னே ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொன்னாரு, நீங்க அந்த 2 பேர் கூட வேலையாட்கள் இட்டு போறாங்க இல்லையா, நீங்க 2 பேரும் இங்கேயே நில்லுங்க, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். நல்லா நோட் பண்ணுங்க, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுது? நான் போயிட்டு என் மகனை தண்ணு பண்ணிட்டு பலியிட்டு நான் தனியாதப்ப வர போறேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படி இல்லையா? அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் வாசமா. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார் இல்லையா? அப்ப இந்த இடத்துல யார் யார் போறாங்க அப்படின்னா ஆபிரகாமோ தன் மகனாகிய ஈசாக்கு மட்டும் என்ன பண்றாங்க? கடந்து செல்றாங்க. அப்போ போறாங்க. அந்த குட்டி பையன் போறான் அப்பா கூட. யாரை நம்பி போறான்? அப்பா கூட போறான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டா? ஏதோ பலியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? விறகு கட்டை எடுத்துக்கிட்டாங்க, கத்தி எடுத்துக்கிட்டாங்க, நெருப்பு கட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, போகும்போதே பேசிட்டு போறான். போகும்போது என்ன பண்றான்? அதிகாலையில எழுந்து போறாங்க. 3 நாள் பிரயாணம். நம்ம பிள்ளைங்களா வருமா? நம்ம கூட நடந்து வருமா? வெரி குட். ஒருத்தங்க கான்பிடண்டா சொல்றாங்க, என் பிள்ளைங்க கண்டிப்பா வரும். வெரி குட். அப்ப என்ன வராங்க இல்லையா? போறாங்க. போகும்போது அப்பா பலியிட போறோம்னு சொன்னீங்கப்பா, கத்தி இருக்குப்பா, விறகு இருக்குப்பா, நெருப்பும் நம்ம எடுத்து போறப்பா, ஆனா நம்ம பலியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேள்வி கேக்குது. யார் கேக்குறா? ஈசாக்கு. யாரை பார்த்து கேக்குறாரு? தகப்பனை பார்த்து கேக்குறாரு. அப்ப எங்கப்பா ஆட்டுக்குட்டி? அது மோசமா இருக்கு. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவ்வளவுதான். அவரால் வாய் திறந்து சொல்ல முடியல. அப்பா அந்த ஆட்டுக்குட்டி நீதான் சொன்னா என்ன இருக்கும்? நம்ம தகப்பன் மாதிரி என்ன பண்ணிருப்போம்? புலம்பி அழுது தூக்கி கட்டி பிடிச்சி, ஐயோ அந்த ஆட்டுக்குட்டி நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம்? கட்டி புலம்பி இருப்போம் இல்லையா? அவர் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். போறாங்க. அந்த மகன், அந்த தகப்பன் ஒரு படி விசுவாசம் அப்படின்னா பிள்ளையோட விசுவாசத்தை பாருங்க. அந்த ஈசாக்கு என்ன பண்றாரு? கட்டுறாரு. அந்த அடுக்கி வச்ச கட்டை மேல என்ன பண்றாரு? ஈசாக்க போடுறாங்க. நம்ம பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏன் நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஐயோ, இவ்வளவு தூரம் 3 நாள் பிரயாணப்பட்டு நான் வந்தேன், ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்டேன். ஆட்டுக்குட்டி காணணும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. கேட்கும் போதே காணும், பார்த்து கொள்வார் சொன்னீங்க, என்ன கட்டுறீங்க ஏப்பான்னு கேட்டிருக்கலாம். இல்லன்னா என்னையப்பா அடுக்குறீங்கன்னு கேட்கலாம். கத்திய ஓங்கும் போது என்ன பண்ணிருக்கலாம்? வயசான அப்பா என்ன பண்ணிருக்கலாம்? தள்ளி விட்டுட்டு, வயசான காலத்துல உனக்கு நான் பிறந்ததே பெரிய விஷயம், நீ என்னைய பலியிட வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? தள்ளி விட்டுட்டு அவரை பலியிட்டு ஓடி வெட்டி கொண்டு போயிருக்கலாம். செஞ்சாரா
ஈசாக்கு செய்யல இல்லையா? அவருடைய படி ஒரு பங்கு மேல அப்படின்னா ஈசாக்குடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது? ஏன் அப்படி கீழ்ப்படிச்சாரு ஈசாக்கு ஆபிரகாமுக்கு? தன் தகப்பனுக்கு ஏன் அப்படி இருந்தாரு? ஏன் அப்படி இருந்தாரு? ஏன் அப்படி இருந்தாரு? ஏன் அப்படி இருந்தாரு? தன் தகப்பனை அவர் என்ன பண்ணாரு? நம்புனாரு இல்லையா? ஏசப்பா சொல்லிட்டாரு, அப்பா செய்ய போறாங்க, இது ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் என்ன பண்ணாரு? நம்பினாரு. அப்போ தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் குறித்து ஒரு சாட்சி சொல்லுவாரு. அந்த சாட்சி பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினார். ஆமென். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரா? கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன நியமங்கள், கற்பனைகள், அவருடைய விதிகள், அவருடைய கட்டளைகள், அவர் சொன்ன எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அவரு கீழ்ப்படிஞ்சாரு. அப்ப நம்முடைய தகப்பன்மார்கள் எப்படி இருக்கணும்? தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியும். சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 46:27. இதை நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இது நம்ம பாக்குறோம். யாக்கோபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? சரியாக சொன்னா சரியான பிரைஸ் கிடைக்கும். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 13. எப்படி சொல்றீங்க 13? சொல்ல தெரியுமா? பிள்ளைங்களோட பேர் சொல்ல தெரியுமா? சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்ல தெரியுமா? அடுத்த இடம் கேட்கும் போது யாக்கோபுடைய 13 பிள்ளைங்களோட பேரு சொல்லணும். அந்த 13 பிள்ளைங்க யார் யாருக்கு அம்மான்றதை என்ன பண்ணணும்? சொல்லணும். இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க். சரியா? கீழே யாக்கோபு அதிகமா நேசிக்கிறாரு தகப்பன். நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நேசிக்கும் போது அந்த ராகேலுக்கு ராகேலோட வயிற்றுல பிறந்த 2 பிள்ளைங்க. ஒண்ணு யாருன்னா யோசேப்பு, இன்னொரு யாருன்னா பென்யமீன். அப்போ இந்த 2 பிள்ளைங்களும் யாக்கோபு கூட இருக்காத சூழ்நிலை ஒண்ணு வருது. யோசேப்பு சிறு வயதுல என்ன பண்ணிடுறாங்க? தன் சகோதரனால என்ன பண்றாங்க? குழியில போடப்பட்டு, பொறாமையினால குழியில போட்டு வித்துருவாங்க. எகிப்துல பார்வோன் கிட்ட வித்துருவாங்க. சின்ன பிள்ளை பிரிஞ்சிருவாங்க. யாரு? யோசேப்பு ஃபர்ஸ்ட் பையன். அப்படி அதுவே யாக்கோபுக்கு எப்படி இருந்துச்சு? மனசு கஷ்டமா இருந்துச்சு. அந்த மகனை வந்து எப்படி போய் சகோதரர்லாம் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா, சிங்கம், புலி, கரடி, காட்டு மிருகங்கள் அவர் என்ன பண்ணிடுச்சு? கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி. அப்ப யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப ஃபீலிங்ல இருக்கிறாரு. அப்போ ராகேலை நேசிச்சு இன்னொரு பையன் தான் கூட இருக்கிறாங்க. அந்த பையன் பேர் என்ன? பென்யமீன். அப்போ எகிப்து தேசத்துல யோசேப்பு இருக்கும்போது, இவங்க பஞ்சத்துக்காக எகிப்து தேசத்துக்கு போகும்போது அங்க பென்யமீன் என்ன பண்றாரு? யோசேப்பு தன் சகோதரன் பென்யமீன் தெரிஞ்சு அங்கே வச்சுப்பாரு. இந்த செய்தியே யாக்கோபுக்கு எப்படி இருந்துச்சா? ரொம்ப பிரிவினையா இருந்துச்சான். அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 44:22. நாங்கள் ஆண்டவரை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அப்போ பென்யமீன் என்ற அந்த சிறு பையனை வந்து நான் வச்சுப்பேன். நீங்க வந்து அந்த கதை உங்களுக்கு டீட்டெயிலா சொன்னா புரியாது, அதனால நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்போ அந்த பென்யமீனையும் தகப்பன் என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது அவருடைய தகப்பனுடைய உயிர் எப்படி இருக்குமா? இறந்து போயிடுமா. அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்றாரு? தன் மகனை நேசிக்கிறாரு. அப்போ அடுத்தது 46:27 பாக்குறோம். யோசேப்பு மறுபடியும் அந்த யாக்கோபு என்ன பண்றாரு? பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பையன் இறந்து போயிட்டான்னு நினைக்கிறாங்க. அப்போ யோசேப்பை வந்து அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் உங்களையும் அழைத்துட்டு வர சொன்னாரு எகிப்துக்குன்னு சொல்லும் போது, அந்த மாட்டு வண்டி இல்ல பொருள் எல்லாம் கொடுத்து இது வந்து அடையாளத்தோட இதுல ஏறிட்டு வர சொன்னாங்க, உங்களையும் கூப்பிட்டாங்கன்னு சொன்னோடனே அவருக்கு நம்பிட்டாரு. அப்ப அவருக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அவர் ஆவி என்ன பண்ணுச்சான்? திரும்ப அவருக்குள்ள வந்துச்சான். அப்ப யாக்கோபு தன் மகன்களை எப்படி நேசிச்சாரா? உயிரை போல நேசிச்சாரா? அப்ப இப்ப இருக்கிற தகப்பன்களும் என்ன பண்ணணும்? பிள்ளைங்களை ஒரு உயிரை போல என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அப்ப அந்த அளவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாச பிணைப்போட இருக்கணும். ஏதோ பிள்ளைங்களை பெற்றோம் வளர்த்தோம் அதுக்கு வெள்ளையாங்க போதுங்க இல்லாம எப்படி இருக்கணும்? பாசத்தோட அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும்? காட்டணும். ஓகே, அடுத்ததாக நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, யோபை குறித்து நம்ம பார்க்கலாம். யோபு 1:5. இருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து
அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமென். இப்ப யோபுடைய வாழ்க்கை நம்ம பாக்குறோம். யோபு என்ன பண்ணுவாரா, தம் பிள்ளைகளுக்காக அதிகாலையில எழுந்து என்ன பண்ணுவாரா, தகன பலியிடுவாராம். நம்ம பாஷையில சொன்னா ஜெபிப்பாராம். இப்ப பலின்றது நம்ம ஜெபிக்கிறதா இல்லையா? அப்ப எதுக்காக ஜெபிக்கிறாருன்னா, அவரு அதிகமா என்ன பண்ணுவாரு, விருந்து பண்ணுவாரு, அதிகமா ஃபங்க்ஷன் வைக்கிறாரு போல இருக்கு. அப்ப ஃபங்க்ஷன்னா பிள்ளைங்க அதையும் மீறி ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பாங்களோ, தேவனுக்கு பிரியமெல்லாம் என் பிள்ளைங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்களோ, இன்னைய நேரத்துல என் பிள்ளைங்க மொபைலுக்கு அடிமையா இருக்கிறாங்க, நண்பர்கள் மூலம் கூட்டிட்டு என்ன பண்றாங்க, தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம 24 hours அவங்களை பார்க்க போறது கிடையாது. அப்ப சிசிடிவி கேமரா ஆல்ரெடி சொல்லியிருக்க இல்லையா, சிசிடிவி கேமரா யாரு, ஏசப்பா ஒருவர் தான் சிசிடிவி கேமராவா இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுத்துடணும். அப்ப அதிகாலையில எழுந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கணும். பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கு, பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து தேவனிடத்துல இருந்து என்ன பண்ணலாம், பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அந்த பிரிவு வரக்கூடாதுன்றதுக்காக தகப்பன்ல என்ன பண்ணணும், அதிகாலை எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நல்வழிகளை போதிக்கணும், நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணணும், போதிச்சு கொடுக்கணும். அப்ப விலை மதிப்பு இல்லாத அந்த சொத்து, இந்த சொத்தை என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். என் பிள்ளைங்க நிலத்தை வைக்கல, என் பிள்ளைங்களுக்கு நிலம் சேர்க்கல, வீடு இல்ல, படிப்புக்கு பணம் இல்ல, அப்படியே நம்ம கவலைப்படாம நம்ம கிட்ட தேவன் கொடுத்த பெரிய சொத்து இந்த சொத்து தான். இந்த சொத்தை என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த சொத்தை பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த இடத்துல சாட்சியாக சொல்றேன். 2 நாளைக்கு இல்ல, ஏற்கனவே என்னுடைய கணவர் சொல்லியிருக்கிறாரு. நேத்துக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமையில வந்திருக்கிறேன். கர்த்தரை எங்க அப்பா எனக்கு சேர்த்து வச்சது வந்து வீடு இல்ல, சொத்து இல்ல, எது இல்ல. ஆனா எங்க அப்பா எனக்கு வந்து சொத்தாக வந்து தேவனை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு காட்டிக்கிட்டாங்க. அதுதான் பெரிய சொத்துன்றாங்க. அவங்க வார்த்தைக்கு வார்த்தை, நான் நிஜமா சொல்றேன், ஒரு சாட்சியா சொல்றேன். நான் எத்தனையோ ஆண்களை பார்த்து பயந்துருக்கிறேன். நான் என்னோட திருமணத்துக்கு கூட நான் பயந்துருக்கிறேன். ஏன்னா நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். அநேக ஆண்கள், பெண்கள் வந்து அதிகமா சபையில காணப்படுவாங்க, ஆண்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. அதுவும் வாலிப பிள்ளைங்கள வந்து ஆண்கள் அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிப்பாங்களான்றது ரொம்ப கடினமான காரியம். அதுவும் நெருங்கி பார்த்த வரைக்கும் என்னதான் பைபிள் படிச்சாலும், என்னதான் வேதத்தை படிச்சாலும் ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஆனா கர்த்தர் நான் இது வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணும்போது என்னுடைய கணவர் ஒருமே சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நான் தேவன்கிட்ட இப்படிதான் சொல்லி ஜெபிப்பேன், உங்களுடைய மகனை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, அந்த மகனை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை எடுத்தா கர்த்தருக்கு சித்தமானா, கர்த்தர் ஏசப்பா கர்த்தருக்கு சித்தமானது அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தையில யாருடைய துதி அதிகமா இருக்குன்னா கர்த்தருடைய துதி அதிகமா இருக்கு. அப்ப அந்த சொத்து கொடுத்தது யாரு அப்படின்னா அவங்களுடைய தகப்பன் சொல்லிருக்காங்க. அவங்களுடைய தகப்பனை நான் பார்த்தது இல்ல, எனக்கு பிஃபோர் மேரேஜ் அந்த அளவுக்கு நான் கேள்விப்பட்டதில்ல. ஒண்ணு அம்மா சொல்லுவாங்க, பாப்பா சொல்லுவாங்க, இவங்க என்னோட வீட்டுல சொல்லுவாரு. ஆனா இங்க வந்து பார்த்ததுல அநேக சாட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்துறது. பாத்தீங்கன்னா ஏதோ மெல்லிசா ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி தெரியுது, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா அநேக சாட்சி அவங்க மூலம் பாத்தீங்கன்னா உயிருள்ள சாட்சி கிடைச்சது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் பிள்ளைங்களை குறிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த சபையில பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆராதனை பண்றாங்க. பயங்கரமா இன்னைக்கு அவங்களை குறிச்சு சாட்சி கொடுத்தாங்க. ஐயாவும் பயங்கரமா ஆராதனை பண்றாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, பாடுறாங்க. இன்னைக்கு ஷாமிலியா எப்சிபாவா வார்த்தை சொல்லி அந்த பாட்டு எடுக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களாம் வளர்ந்து வந்திருக்குன்னு நான் ஆச்சரியப்படுறேன். இந்த ஆச்சரியத்தை நான் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ஷா கஸ்தூரி வந்து சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு விதை போட்டது யாருன்னா ஜென்ஷா கஸ்தூரின்னு அம்மா சொன்னாங்க. இவங்க 2 பேருக்கு விதை போட்டது யாருன்னா தகப்பன். அந்த தகப்பன் கொடுத்த விதை இன்னைக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு. 30, 60, 100 இன்னும் இந்த விதை கடந்து செல்லணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு தகப்பன் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எழுந்திருச்சு சாட்சி சொல்ற இடத்துலயும் அந்த சொத்தை வந்து என்ன பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சொத்து இல்லையா? நீங்க அவங்க கார் வாங்கி வச்சிருந்தாலும், வீடு வாங்கி வச்சிருந்தாலும், நிலம் வாங்கி வச்சிருந்தாலும், இன்னைக்கு கடன் ரீதியா என்ன பண்ணிருக்கலாம்,
விற்கப்பட்டு போயிருக்கோம், கைவிடப்பட்டிருக்கோம், ஏமாற்றப்பட்டு போயிருக்கோம். ஆனா யாராலையும் பறித்து கொள்ள முடியாத, யாராலையும் விலை மதிப்பில்லாத, யாராலையும் கொடுக்க முடியாத, யாராலையும் திருட முடியாத மிகப்பெரிய சொத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தகப்பன் வைத்து செல்ல வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம யோபுவை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கடைசியாக பார்க்கிறோம். ஒன்னும் சோர்ந்து போயிடாதீங்க. இளைய குமாரனை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துறேன் சொல்லிட்டு. ஓகே, இளைய குமாரனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டா இப்ப சாந்தி ஆண்டி வீட்டுல பாப்பா மெசேஜ் எடுத்தாங்க, வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புறேன். லூக்கா 15:11 to 32. லூக்கா 15:11 to 32. இப்ப இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த உண்மையான ஒரு தகப்பனுடைய அன்பை நம்ம இதுல பார்க்க முடியும். இதுல நம்ம என்னத்த பாக்குறோம்? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து வந்தது ஒரு பாதுகாப்பு கொடுத்த தகப்பனை பார்த்தோம், உண்மையான நம்பிக்கை கொடுத்த தகப்பனை பார்த்தோம், உயிரா நேசிச்ச தகப்பனை குறித்து பார்த்தோம், முத்தவன் நீதிமானா வாழ்ந்து தன் குடும்பத்தை காத்த தகப்பனை குறித்து பார்த்தோம். இப்ப லாஸ்டா யார பார்த்தோம்? என்ன குறிச்சு பாக்குறோம் அப்படின்னா, ஒரு உண்மையான அன்புள்ள ஒரு தகப்பனை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு இந்த கதை தெரியும். 2 குமாரர், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். அவங்க என்ன பண்றாங்க? சொத்தை பிரிச்சு எனக்கு இப்பவே கொடு, நான் போறேன். சொன்னது யாரு? இளைய குமாரன் சொன்னாரு இல்லையா? அப்ப இளைய குமாரன் என்ன பண்றாரு? சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டாரு. போயிட்டு என்ன பண்ணாரு? செலவழிஞ்சிட்டு திருப்பி என்ன பண்றாரு? இப்படியே சோறுக்கு அலைஞ்சிருக்கிறாரு இல்லையா? அலைஞ்சு திரிஞ்சு லாஸ்டா ஒரு பன்றி மேய்க்கிறவங்கிட்ட போயிட்டு ஒட்டிக்கிட்டு, பன்றி மேய்ச்சாவது நம்ம வயிறை கழுவலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாராம். அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த தவிடு கூட அவருக்கு கிடைக்கல. அப்போ அது கிடைக்கலன்னும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா, சகோதரர்கிட்ட போகல. எங்க போகல? சகோதரர்கிட்ட போகல, நண்பர்கிட்ட போகல, இல்ல அதை தேடி ஒரு கம்பெனிக்கோ ஒரு வேலை உத்தியோகத்துக்கு போகல. எங்க போனாரு அவரு? இல்ல, தெரிஞ்சிச்சு நமக்கு நீ சோறு கிடையாது, பசியால தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க திரும்பினாரு? அவரு தகப்பன் இடத்துல திரும்பினாரு. அப்ப அந்த தகப்பன் எப்படி இருந்தாருன்னா, ஒரு உண்மையான, பாசமான, கடிந்து கொள்ளாத, இரக்கம் உள்ள தன் தகப்பனை என்ன பண்ணாரு? தேடினாரு. யார் தேடினா? அந்த இளைய குமாரன் தேடினாரு. இப்ப பாருங்கன்னா, அப்ப அவர் சொல்றாரு, அநேகருக்கு சோறு போடும், அநேகருக்கு என்ன பண்ணாங்க? என் வீட்டுல சோறு சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடுற இடத்துல நான் போனா எனக்கு சோறு கொடுக்காம என் தகப்பன் போயிடுவாரு. அட்லீஸ்ட் எனக்கு தகப்பன் வந்து மகனா கூட ஏத்துக்க வேண்டாம். ஏன்னா மகன் சொல்ல எனக்கு என்ன இல்ல, மரியாதை இல்ல, தகுதி இல்ல. ஏன்னா என்ன பண்றேன்? சொத்தை பிரிச்சு என் தகப்பனை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்ன பண்ணிட்டேன்? வந்துட்டேன். இனி போய் மகன் சொல்ல எனக்கு என்ன இல்ல, உரிமை இல்ல. யாரா நான் போறேன்? ஒரு வேலைக்காரனா போயிட்டு நாங்க இருக்கிறேன், அநேக வேலைக்காரங்க சோறு போடுறாங்க, எனக்கு போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனை தேடி என்ன பண்ணாரு? அந்த இளையகுமாரன் திரும்பினாரு. அப்ப பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த இளையகுமாரனுடைய தகப்பனுடைய குணம், அது உண்மையான அன்பு இல்ல, அந்த இரக்க குணம் இல்ல, அவர் பாத்துக்கிறாருல்ல. ஆனா அந்த இளையகுமாரன் பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே வீட்டுல வந்து ஒரு ஏனோ தானே இருந்துருப்பான்னு நினைக்கிறேன். சும்மா கண்ணா பொண்ணாடி செலவழிச்சுட்டு ஊதரித்தனமா இருந்துகிட்டு தேவையில்லாத உறவு எல்லாம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனாலதான் என்ன பண்றாரு? சொத்தை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அப்படி இருந்தாலும் பாவியான ஒரு மகன், அவர் எப்படி எந்த பேர்ல வராரு? அவரு பாவியான லிஸ்ட்ல வராரு. பாவியான மகன், துன்மார்க்கமாக வாழ்ந்த மகன், ஒரு கீழ்ப்படியாத வாழ்ந்த மகன், பெற்றோரை காயப்படுத்துகிற மகன். ஆனாலும் அந்த மகனுக்குள்ள தன் தகப்பனை பத்தின சாட்சி இருக்கு. அந்த அளவு ஒரு தகப்பன் எப்படி இருந்திருக்கிறாரு? இரக்கம் உள்ளவரா, ஒரு அன்புள்ளவரா, பாசம் உள்ளவரா இருந்ததுனாலதான் என்ன பண்ணாரு? தகப்பனை. ஒருவேளை அந்த தகப்பனை தேடி வராம போயிருந்தாருன்னா அவருக்கு அந்த மகன்ற அங்கீகரிப்பு கிடைச்சிருக்காது இல்லையா? அந்த பாதுகாப்பு கிடைச்சிருக்காது, அந்த பராமரிப்பு அவருக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணல, அந்த சகோதரன் வரும்போது சகோதரன் என்ன பண்றாரு? கோவப்படுறாரு. அவர் கோவம் நியாயம்தான். சொத்தை பிரிச்சுட்டு போயிட்ட, திருப்பி நீ வர, அந்த சொத்துல யார் சொத்து? யார் சொத்துதான் இருக்கு. இப்ப வந்தோடனே திருப்பி நீ கட்டி பிடிக்கிற, கொழுத்த கன்று அடிக்கிற, மோதிரம் போடுற, ட்ரெஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சகோதரருக்கு என்ன இருக்கு? கோபம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சகோதரின் அன்பு என்ன பண்ணல, கட்டி அணைக்கல. சகோதரன் அன்பு என்ன பண்ணல, ஓடி பிடிக்கல. சகோதரன் அன்பு என்ன பண்ணல, அரவணைக்கல. சகோதரன் அன்பு என்ன பண்ணல, அவரை தேய்ச்சல.
பாவி நீ பாவிதான் அப்படின்னு சகோதர அன்பு சொன்னுச்சு. ஆனா எங்க ஏசப்போடைய அன்பு, அந்த அன்பு அந்த தகப்பனுக்குள்ள இருந்ததுனால அந்த மகன் என்ன பண்ணாரு, கட்டி பிடிச்சு ஓடி அணைச்சு அவருக்கு வந்து வஸ்திரத்தை கொடுத்து, அவருக்கு மோதிரத்தை கொடுத்து, மோதிரம் கொடுக்குறதுன்னா அங்கீகாரத்தை கொடுத்து, நீ என் மகன் சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அந்த அப்பாவை தேடி வந்தா நம்ம பாக்குறோம். இது இப்படிவே இருக்க ஒரு சின்ன 2 விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப இந்த அப்பாவுடைய பொறுப்புகள் என்னென்ன, எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நம்ம ஒரு 2 காரியம் பார்க்க போறோம். எப்படி செய்யக்கூடாது, என்னது எப்படி செய்யக்கூடாது. முடிச்சிடலாமா பார்க்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா இல்ல முடிச்சிடலாமா? நீங்க சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம், எல்லாம் முடிச்சிடலாம். டைம் இருக்காங்க, பார்க்கலாமா? யாரும் உற்சாகமா சொல்லலையே, பார்க்கலாமா? சரி, ஓகே. எப்படி ஒரு தகப்பன் இருக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஈசாக்க பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈசாக்கு என்ன ஆகுது, வயதாகுது. வயதாகும் போது அவர் என்ன பண்றாருன்னா, எப்போதுமே தகப்பன்மார்கள் வயதாகும் போது தங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதானே, அப்படித்தானே செய்வாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு தகப்பன் என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. ஒண்ணு ஏசா, இன்னொன்னு யாக்கோபு இல்லையா. அப்ப அப்பா என்ன செஞ்சிருக்கணும், நான் இப்ப பாக்குற தலைப்பு என்னது, செய்யக்கூடாதவைகளை பார்த்துட்டு இருக்கோம். 2 டாபிக் தான் பார்க்க போறோம். அப்போ வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கணும், 2 பிள்ளைங்களை வர வச்சிருக்கணும், குடும்பத்தை அழைச்சிருக்கணும், மனைவி உட்கார வச்சிருக்கணும். எனக்கு வயதாகுது, என் பிராணம் போகிற மாதிரி இருக்கு, அதனால என்னுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். சரியா தப்பா சொல்றேனா? சரி, அப்படித்தானே கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணாரு ஈசாக்கு, கம்முன்னு கூப்பிட்டு, பெரிய மகனை நீ வந்து எனக்காக போயிட்டு காட்டு விலங்கு, சரி ஆடு மாடு ஏதோ பிடிச்சது, நல்லா சமைப்பாரா, நல்ல வேட்டையில வல்லவரா தரம், நல்ல வில்லாதி வில்லனா தரம், போய் பிடிச்சிட்டு வாப்பா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரா. இதை யார் ஒட்டு கேட்டு இருந்தது? யார் ஒட்டு கேட்டு இருந்தா? அம்மா. யார் ஒட்டு கேட்டு இருந்தாங்க? அம்மா. அம்மா ஒட்டு கேக்குறாங்க பாருங்க. குடும்பத்துல இப்படிதான் இருக்கணுமா, என்ன பேசிக்கிறாங்க ஏது பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஒரு மகன்கிட்ட பேச ஒட்டு கேட்டு என்ன பண்ணாங்க அம்மா. ஈசாக்கு சின்ன பிள்ளை, நீங்க ஒடியா ஒடியா அப்பா வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் தன்னுடைய சொத்தெல்லாம் யார் கொடுக்க போறாரா, பெரிய பையன் கொடுக்க போறாரு, நீ இங்க வா, அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போடாது, ஏற்கனவே அவன் கொடுத்த சேஷ்டபுத்திர பலத்தை என்ன பண்றா, வித்துட்டா, அவன் இதுக்கு லாக்கி கிடையாது, நீ ஒடியா, நீ வந்து என்ன பண்ற, உனக்கு எவ்வளவு பக்க கிரிமினல் பாருங்க ரெபேக்கா அம்மா இல்லையா. என்ன பண்றாங்க, போய் தோட்டத்துல இருக்கிற ஆட்டை அடிச்சு அதை சமைச்சு அந்த தோலை எடுத்து தான் புள்ள மேல போட்டு, ஏன்னா ஏசா எப்படி இருக்கும், உடம்பெல்லாம் முடியா இருக்கும், அவர் மேல அந்த காட்டுகளே போய் சுத்திட்டு வர அந்த காட்டு விலங்குடைய வாசனை வரும். நம்ம வீட்டுல ஆடு இருந்தா நம்ம மேல வாசனை வருமா, வராத, நம்ம மேல வரும் இல்லையா. அதே போல ஏசா மேல வருமா. உடனே என்ன பண்ணாங்க, நீ வா உன்னை பக்காவா ரெடி பண்றா. ஆனா அந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்ண, பயந்தாரு. அம்மா இப்படிப்பட்ட செயலை செய்யற, ஆனா ஒருவேளை தகப்பனுக்கு தெரிஞ்சு என்ன சபிச்சுட்டா என்னால நிற்க முடியாது, என்னால வாழ முடியாது, இந்த காரியத்தை செய்யாதமா என்ன பண்ணாரு, வான் பண்ணாரு. அம்மா பாத்துக்கலாம் விடுறா, நான் அதுக்கு பொறுப்புடா, அவங்க உன்னை சபிச்சாங்க, சாபம் என் மேல வரட்டும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரகசியமா கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்யறாங்க. ஆனாலும் கண்ணு தெரியாத தகப்ப என்ன பண்றாரு, தடவி கேள்வி மேல கேள்வி கேட்டு, பேச்சோ வாசனையோ ஏசா வாசனை, ஆனா வாய்ஸ் எப்படி இருக்கு, யாக்கோபு போல இருக்கு. ஆனா வந்து ரோமத்தை கிட்டவான்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா முடி இருக்கு. அப்ப பார்த்து கன்ஃபார்ம் பண்றாரு, ஓகே ஏதோ ஏசாவுக்கு சளி பிடிச்சிருக்காரு இருக்கு, அதனால குரல் மாறி இருக்கு ஏசாவுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அப்ப திருப்பி வந்து பார்க்கும்போது ஏசா ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வேட்டையாடி அப்பா என்ன ஆசீர்வதிக்கிற போறாரு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அங்கேருந்து வராரு. வந்து கொடுத்து பார்த்தா இப்பதானே ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு போனா, நீ எப்பப்பா வர, நீ யாருப்பா கேட்கும் போது அந்த உள்ள எப்படி துடிச்சிருக்கும். அவன் ஏனோ தானே இந்த மகனாவே இருந்துட்டு போட்டோம், சரியில்லாத பிள்ளையாவே இருந்துட்டு போட்டோம். அப்ப அது உள்ள என்னமா பாடுபட்டு இருக்கும். அப்பா ஏன் அப்படி பண்ணீங்க, சரி எனக்கான ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்ப சொத்து 2 போகணும் இல்லையா, எனக்கான ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா பண்ணும்போது அந்த மகன் என்ன பண்றாரு, கதறாராம், கத்தி அழுகுறாராம். அந்த துக்கத்தை அந்த காயத்தை யாரால என்ன பண்ண முடியாது, ஆற்ற முடியாது. அப்ப ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு பாடம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெண்ணு என்ன
நிலையில இருந்தாலும், என்ன ஹை பொசிஷன்ல இருந்தாலும், என்ன அழகா இருந்தாலும், என்ன திறமையில இருந்தாலும், என்ன செல்வாக்கியத்துல இருந்தாலும், என்ன சீர சிறப்புமா இருந்தாலும், தன் கணவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை அந்த பெண் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ரெபேக்காள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தவறிட்டாங்க. குடும்பமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ற இடம் அங்க இல்லாம போயிடுச்சு. அப்போ வந்து பாரபட்சம் பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, பாரபட்சம் பார்த்துட்டாங்க. அது மாதிரி நம்ம பார்க்க கூடாது. குடும்பமா உட்கார்ந்து ஆலோசிக்கணும். கணவன் மனைவி கிட்ட இருந்து ரகசியங்களை சொல்லணும், ஆலோசனை கேட்கணும். மனைவி கணவனத்துல ஆலோசனை சொல்லணும், ஆலோசனைகளை கேட்கணும். இதை செய்யலாமா பண்ணலாமா, குடும்பமா உட்கார்ந்து அந்த ஆலோசனை செஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா யாக்கோபு போராடி தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு, சுதந்திரிச்சாரு. அவர் சாதாரணமா அந்த ஆசீர்வாதத்தை பெறல. ஏசப்பாவே அவர் சாட்சி கொடுக்குற, நீ யாக்கோபா இருக்கிற, நீ எத்தனா இருக்கிற, உனக்கு வந்து யாக்கோபோட இந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டேன், உன் இஸ்ரவேல்னு ஒரு புது பேரிட்டு தான் உனக்கு என்ன பண்ற, ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, நம்ம ஏமாற்றப்படுறதுக்கு காரணம் யாரு, அந்த தாய். அப்ப ஏமாற்றப்படுவதற்கு காரணமானது தகப்பன். அப்ப தாயின் தகப்பன் என்ன பண்ணணும், ஒன்று சேர்ந்து ஆலோசிச்சு ஒண்ணுக்கு ஒன்று கனம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தை சீர சிறப்பமா கொண்டு போகணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் நான் பார்த்து சாட்சியா சொல்றேன், 2 சாட்சி சொல்றேன். மன்னிக்கவும் கால தாமதத்திற்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, வாடா உங்க அப்பா எப்படி தெரியுமா, நேற்று என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் வந்து இந்த காரியத்தை செஞ்சாரு, இதை குடிச்சிட்டு வந்தாரு, இதை அடிச்சாரு, எனக்கு கவனிக்கவே இல்லை, அவரை பாக்குறாரு இப்படி பாக்குறாரு சொல்லி பிள்ளைங்கிட்ட என்ன பண்றது, அப்பாவை பத்தி ஏத்தி விடுறது. அப்பா என்ன, இங்க வாடா உங்க அம்மா இருக்காங்க பத்தியா, உன்னை கண்டுக்கிறதே இல்லடா, இன்னொரு பிள்ளைய தான் கண்டுக்கிறாரு, உன்னை பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட அம்மா பத்தி என்ன பண்றது, ஏத்தி விடுறது. அப்ப அந்த பிள்ளையோட மனசுல என்ன இருக்கு, அம்மா பத்தின ஒரு காயம், அப்பா பத்தின ஒரு காயம். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஷா கஸ்தூரி இருக்கிறாங்கன்னா, ஜென்ஷாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு கஸ்தூரி விட்டுட்டாங்கன்னா, நாளைக்கு ஜென்ஷனை பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. அந்த பிள்ளை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அகைன்ஸ்டா தான் நிற்கும். அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் கண்ணார கண்ட ஒரு குடும்பத்தை பத்தி சொல்றேன். அந்த அப்பா என்ன பண்ணுவார்னா, சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, கஞ்சத்தனம் நான் கேவலமா சொல்ல, ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, ஒரு நல்ல வீடை கட்டி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு. ஆனா அவருடைய குணம் பாத்தீங்கன்னா, ஒரு சமாதானம் இருக்காது வீட்டுல. தினதோறும் சண்டையாவே இருக்கும், தினதோறும் பிரச்சனையாவே இருக்கும், நிம்மதி இருக்காது அந்த வீட்டுல. விடிய பிரச்சனையா இருக்கும். அந்த தகப்பனை பிள்ளைங்க கோவப்படுமா படாதா, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. கோவப்படுமா படாதா? பிள்ளைங்க சப்போஸ் அந்த அப்பாவை ஏன் அப்பா அப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு சின்ன வார்த்தை தரைக்குறோ பேசி அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, டே அடிச்சிடுவேன், அப்பாவை பேச உனக்கு உரிமை இல்ல, அப்பா அது மாதிரி பேச உனக்கு பிச்சுடுவேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க. இது நடந்த உண்மை. இன்னைக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா, நல்ல அநேகருக்கு சாட்சியா இருக்கு. சர்ச்சிலையும் சரி, ஊர்லயும் சரி, அந்த குடும்பம் சாட்சியா இருக்கு. அப்பா அந்த தாய் கிட்ட நான் கத்துக்கிட்டது, நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். அந்த அப்பா என்ன சேட்டை பண்ணாலும், ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்பாவை எதிர்த்து பேச உனக்கு ரைட்ஸ் இல்ல, பேசக்கூடாது. அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு தாய் வந்து ஒரு தகப்பனை வந்து கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். பாவம் அவரு வந்து வெளில வேலை செய்யறாரு, குடும்பத்தை கவனிக்கிறாருன்னா உங்களுக்குள்ள பாரங்கள் கவலை கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதை வந்து யார்ட்டையும் காமிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்க நம்ம தான் அவங்களை என்ன பண்ணணும், அரவணைக்கணும். வெளியில இருக்கிற தகப்பனுக்கிட்ட பிள்ளைங்க இருக்கிற தாய் என்ன சொல்லணும், டே அப்பா டே அப்பா டே அப்பா 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 அப்பானே இல்லாத தகப்பனே இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், காமிக்கணும். அப்பா விட்டு வேலைக்கு போயிட்டாரு, அப்பா உன்னை கண்டுக்கவே இல்லடா, அவருக்கு பணம் தானே முக்கியம், உன் நிலம் கண்டுக்கன்னு சொல்லி பிள்ளைங்க எப்படி இருக்கும், காயமா இருக்கும், ரணமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அப்பாதான் இதுக்கு காரணம், அப்பாதான் அப்பா சம்பாதிக்கலன்னா நமக்கு ஒண்ணு இல்லை, அப்பா இந்த இடத்துக்கு வேலைக்கு போனா நமக்கு ஒண்ணு இல்லை. அப்ப அப்பா குறித்த கணத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், நன்றா இருக்கும். அடுத்து செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஒண்ணுன்னு சொல்லிடுறேன். எப்தான் ஒரு தகப்பன் இருந்தாரு. அந்த எப்தான்ற தகப்பன் பாத்தீங்கன்னா தன்னுடைய நல்ல வீரரா இருந்தாரு. ஆனா என்ன பண்ணாரு அப்படின்னா, ஜெயிச்சுட்டு வர்றாரு, ஒரு பொருத்தனை பண்றாரு, செய்யக்கூடாதது. நம்ம பொருத்தனை பண்றோம், சபையில வந்து நம்ம வாயை விடுறோம், 4 பேர் முன்னாடி பேசணும், ஞானமா பேசணும். தாய் தகப்பன்மார்கள் ஞானமா பேசணும். நான் ஒரு அம்மோன் புத்திரன்னு சொல்லிட்டு ஒரு யுத்தத்துல நான் ஜெயிச்சுட்டு வரேன். நான் ஜெயிச்சுட்டு நான் சந்தோஷமா திரும்பி வரும்போது என் வீட்டுல இருந்து எது எனக்கு எதிர்கொண்டு வருதோ அது என்ன நான் உனக்கு தகன பலியாடுறேன்னு பொருத்தனை பண்ணிடுவேன். யாருக்கிட்ட,
தேவன் கிட்ட சொல்றாரு. ஆனா எப்தா மேல கர்த்தருடைய ஆவி இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்றேன். நல்லா ஊழியத்துல இருப்பாங்க, நல்லா வேலை வாசிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, கர்த்தருடைய ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அவருடைய ஞானம் இல்லாத ஒரு செயலினால பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை அங்க இறக்க நேருது. அவர் சொல்றாரு, நான் சந்தோஷத்தோட திரும்பி வரும்போது வீட்டு வாசல்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வர, ஒரு ஆட்டுக்குட்டின்னு என்று சொல்லிருப்பாரு, ஒரு மாட்டுக்குட்டின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அது எதுக்கான சந்தோஷமா ஓடி வந்து யாருன்னா தன் ஒரே மகள். அப்ப என்ன பண்ணிட்டாரு, அவரு பொருத்தனைய சொல்லிட்டாரு, அது நிறைவேற்றிதான் ஆகணும். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்பா நீங்க பொருத்தனை கதறாரு. ஒரே மகள், ஐயோ நான் வந்து பொருத்தனை பண்ணிட்டேன் தேவரிடத்துல, அந்த பொருத்தனை மீற, இது வேற டாபிக் நான் அப்புறமா சொல்றேன், பொருத்தனை மீற கூடாதே. ஆனா வந்து நீ வந்துட்டு நான் உனக்கு பொருத்தனை பண்ணணும், உனக்கு தகன பண்ணிடணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதறாரு தகப்பன். அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, அந்த பிள்ளைய கர்த்தருடைய ஆவி அவர் மேல இருக்கு தெரியும், வழி நடத்துறது தெரியும், தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க பொருத்தனை செஞ்சுட்டீங்க ஏசப்பா, சரி அப்பா தகப்பனே, இனி நீங்க என்ன பண்ணுங்க, தகன பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ யுத்தத்துல ஜெயிச்ச தகப்பன் தன் மகளிடத்துல என்ன பண்ணாரு, தோல்வியை கண்டுட்டாரு. அப்ப அது மாதிரி நம்ம தகப்பன் குடும்பத்தை நடத்த கூடாது. நம்ம பல இடத்துல ஒரு நல்ல கம்பெனில, ஒரு நல்ல வெளி உலகத்துல, வெளியில நம்ம வந்து ஜெயிச்சுட்டே வருவோம், நல்லா வின் பண்ணிட்டே வருவோம், அப்படியே ஹைஃபையா இருப்போம். ஆனா குடும்பத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோக்க கூடாது. ஒரு தகப்பன் மாதிரி குடும்பத்துல என்ன பண்ணக்கூடாது, தோற்க கூடாது. நான் முடிக்க விரும்புறேன். அப்ப இந்த இளையகுமாரனுடைய காரியங்கள்ல மறுபடியும் நான் கண்டனி பண்ணி முடிக்கிறேன். இந்த இளையகுமாரனுடைய காரியங்கள் நம்ம பாக்குறோம். நான் பார்த்த ரெஃபரன்ஸ் படி யூத குலத்துல பாத்தீங்கன்னா தகப்பன் உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிக்க கூடாதாம். யூத குலனா அப்ப அந்த காலத்துல வாழ்ந்தாங்க இல்லையா, அதுல தகப்பன் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாதாம், சொத்தை பிரிக்க கூடாது. அடுத்தது யூத குலத்துக்கு பன்றி எப்படிப்பட்டதா, அருவருக்கப்பட்டதா. அடுத்தது வயசான காலத்துல ஒரு தகப்பன் காவல செருப்பு இல்லாம ஓடி வந்தா அது வந்து கனத்துக்குரியது இல்ல, அவமானத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இளையகுமாரனிடத்திலிருந்து பாக்குறோம். அப்படி அருவருக்கத்தக்க, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையோ, ஆனா அந்த தகப்பன் என்ன பண்ணாரு, தப்பிலைய ஏத்துக்காரு. நான் யூத குலத்தை நான் பாக்குறோம், என் ஜென்மத்தை பாக்குறோம், என் தலைமுறை பாக்குறோம்னு எனக்கு என் புள்ள என்ன பண்ணுது, மனம் திரும்பி வருது. அதே போல இன்னைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உளையான சேற்றிலிருந்து, பாவத்திலிருந்து, தகுதியே இல்லாத நமக்காக தேவன் என்ன பண்ணாரு, இறங்கி வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரு. அப்போ அவருடைய அன்பை நம்ம என்ன பண்ணணும், ருசிச்சு பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, வேதத்துல இருக்கு. அப்படிப்பட்ட தகப்பனை நம்ம என்ன பண்ணணும், விட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம கூப்பிடுற அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரு, அங்கீகாரத்தை நம்ம தந்திருக்கிறாரு. நம்ம உரிமையை நம்ம என்ன பண்ணலாம், அப்பாவிடம் செல்லலாம், அப்பாவோட அன்பை நம்ம ருசிச்சு பார்க்கலாம் என்று நான் இந்த மெசேஜை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன்.